ஹலோ guys, வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஸ்கெம்படி. இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ ப்ராங்க் தான் பண்ணிருக்கோம். ஐயோ நியூ பார்க்குன்றேன், நியூ ப்ராங்க்கு. பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், செம்மையான ஹெட்செட் வாங்கினா அவனே வந்து வாங்கிக்கிறான். ஏன்னா நம்ம நூபாச்சே நூப் மாதிரி தான் அடிக்கணும், அவனாக வந்து ஹெட்செட் அடிக்கிறான், நான் அடிக்கல. இது எதிர்கட்சின்னு சொல்லிச்சு, நான் எதுவும் பண்ணவில்லை. முதல் மேட்சே அருமையாக போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், அவரும் செத்துலாம் நினைக்கிறேன். ரிவியூ கொடுத்துட்ருக்காரு நூப் மாதிரி, அதுதான் டிஃபீட்டு. அடுத்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நடிக்கணும். இட் இஸ் கால் நியூ ப்ராங்க். இது வந்து ஆடம் தான் எல்லாருக்கும் தெரியாதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சுட்டுக்கினே இருந்தேன் பாருங்கள். இப்போயே ஒரு ஹெட்சாட் 71 போயிடுச்சு. எனக்கு மேலே நூபாக இருக்கான் போல அவன். பாருங்கள், நான் பாடு எங்கேயோ சுட்டுனுக்கிறேன், அவன் சுட தரல எனக்கு. பாருங்க, நான் பாட்டுன்னு எங்கேயோ சுட்டுனுக்கிறேன். லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். கடைசிக்கு அவன் கூட சுடவே இல்லை, வேறு எங்கேயோ வேறு எவனோ மேலேருந்து போட்டான். இதுதான் சோகமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டு சாவடிகளே டிஃபீட் ஆகணுமா? இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? இன்னும் ஒருத்தன் தான் இருக்காங்க, அவள் தான் டிஃபீட் ஆகிடுச்சு. ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா 3வது மேட்ச். இந்த மேட்ச் டிஃபீட் ஆகிடுச்சுன்னா நம்ம அடுத்த மேட்ச் வச்சு நம்ம ஆட வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா நானும் மாதிரி போயிட்டே இருக்கேன். எங்கள் டீமில் யாருமே நாக் ஆகலை. ஒருத்தர் நாக் ஆகிட்டான், இன்னொருத்தர் நாக் ஆவார். என்ன நாக் ஆக மாட்டானோ, ரெண்டாவத்தர் நாக் ஆகிட்டான், இன்னொருத்தர் நாக் ஆகிட்டா. இப்போ நான் மட்டும் தான் மிச்சம் இருக்கேன். சரி, ஓடி போகக்கூடாது, நூபு தானே, நம்ம பொறுமையாக தான் போயிட்டு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பாருங்க, சுற்றி ஜாலியாக விளாண்டு நினைப்பானுங்க. நான் இப்போ இதுவே கொடுப்பேன், என்ன போட்டுருவானுங்க. இதுவே கொடுங்க, அதானே நூபு, வேறு என்ன இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேட்ச்சில் தான் இறங்கி செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரிக் இது. இங்கே வந்து என்ன தெரியும், ஃபஸ்ட்டு மேட்ச் இந்த மாதிரி வந்துச்சுன்னா எல்லாம் இங்கேயே உக்காந்துக்கோங்க. இப்போ வந்து அவனுங்க வந்து ஆஃப்லைனாக செக் பண்ணுறதுக்காக வருவாங்க. கரெக்டாக வந்தோடனே நெத்தி போட்டு டுப்பால்னு வைங்க, காலி ஆகிடுவானுங்கெல்லாம். இப்போ பாருங்கள், நாங்கள் நூபுன்னு நினச்சிக்கின்னு எல்லாம் குடுன்னு ஓடி வரானுங்க. பாருங்க, இந்த பக்கம் க்ளோல் போட்டு வரான், அந்த பக்கம் தான் க்ளோல் போட்டு வரான். நான் கரெக்டாக ஹெட்சாட்டில் அடிச்சிட்டேன், எவனோ ஓசிக்கில் அடிச்சிட்டான். அது யாரும் பற்றி நம்ம எதிர் டீமான காட் பிள்ளைங்கோ. நம்ம தான் இவனையும் அடிச்சிட்டா எங்கே ஒரு பேர் கூட படல. இன்னொரு பட்டு செம்ம. இதுதான் ஃபஸ்ட்டு கில் மேனேஜர்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய ப்ராப்ளம் மாதிரி க்ளோவெல்லாம் போடுறான். பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி இன்னொருத்தான் அவனே ஓசிக்கில் எடுத்துட்டான். காட்பிள்ளிங்கோ எல்லாம் ஓசிக்கில் எடுத்துணுந்தான். சரி, ஏதோ நம்ம பையன் தான் போச்சுட்டு பண்ணி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த ஊரான கிளாக் டவர் வந்துச்சு. இது வந்து எத்தனாவது மேட்ச்சு பார்த்தீங்கன்னா 5th மேட்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்ஃபி எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சாக்காக இருப்பானுங்க. யாரா இவனுங்க திடீர்னு இந்த மாதிரி யாரானுங்க, இல்லை யாருக்கையில் ஃபோனை எங்கேயா குத்துறானுங்களா, இல்லை ஐடி ஹேக்கரில் இருறானோ, ஒன்றுமே புரியாமல் முடிச்சுட்டு இருப்பானுங்க. இந்த மேட்ச் அருமையாக போயிடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நூ ப்ராங்கோ நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் போடுங்க, அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்ப்பேன், மறக்காமல் பார்ப்பேன். அது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுவேன் அந்த வீடியோவை. இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க, யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நீயோட ஓசிக்கில் எடுக்கிறேன், நானும் ஓசிக்கில் அடிப்பேன்டா. அதோ பாரா ஓசிக்கில், நானும் தான்டா ஓசிக்கில் எடுப்பேன். ஓசிக்கில் எடுத்துட்டேன். இந்த கிலோ ஏதோ ஒரு நான் ஓசிக்கில் எடுத்துச்சு. சரி விடுங்க. சரி, ஓசிக்கில் இல்லை, நம்ம ஒரு டேமேஜ் கொடுக்கல, விடுங்க. இப்போ நம்ம இவனை கில் எடுத்துப்போம். ஒரு க்ளோல் போட்டுக்கிட்டு நம்ம தான் பிளாக் கலர் ஸ்கின் வெறித்தனமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரிஞ்சு போகக்கூடாது, ஏன்னா இதுதான் நூப்புறாங்க. இதில் எல்லாம் தனித்தனியாக பேசி செத்துட்டாங்கன்னா பிரச்சனையாயிடும். பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறிடுவோமா ஏறலாமா வேணாமா ரொம்ப நேரம் வச்சுட்டு இருந்தேன். சரி, எதுக்கு ஏறிடலாம் சொல்லிட்டு மேலே ஏறினேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு க்ளோவுக்கு போகிறது அருமையாக போடுறாரு இவர். சரி, ஓடி பெரிய கொடுப்போம், நம்ம பையன் தானே. இவன் ரீவேவாக வாங்கிக்க மாட்டேங்கிறான். சரி, நம்மளோட ரீவேலாம் பண்ண வேலைக்கு ஆகாது. இப்போ நம்ம மேலே ஏறிடலாம் அப்படி தான் நினச்சேன். சரி மேலே ஏறிடலாம். இவங்க கையில் பாம்பு வச்சுன்னு சுற்றி நிற்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே புள்ளிங்க ஏறிட்டாரு. இப்போ நம்மளும் ஏறுவோம். எனக்கு தான் நான் ஓசிக்கல. ஐயோ ஓசிக்கல இல்லை, 2 பேர் போட்டப்போ எனக்கு தான் கில்லு. சமடா இந்த வாம்பயர்ஸை போட்டுன்னு ஒரு ஆள் தான் முடிஞ்சு. ஹாய் காய்ஸ், ஹாய். இந்த பல்ட்டடி செல்ஃபி பில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊர் கிடையாது. இது போச்சுனாக்கு ஸ்மோக் கிரனேட் போட்டு ஏறுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரில, நானே தெரியாமல் போட்டு எனக்கே ஒன்றுமே தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டேன், இப்போ ஐடியா வந்துச்சு. சரி, பாம்பு போட்டு எல்லாம் நாக் பண்ணிடலாம், முதல்ல ஏறலாம். ஐயோ இருமல வருது. இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பு போட்டு தாக்கினே இந்த 4 பாம்பே போட்டேன். 181, இன்னொருத்தன் நாக்கு ஆகிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா டப்புன்னு கீழே எடுத்துப்போம். கீழே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறிடலாமா வேணாமா சரி ஏறிடலாம்.
பார்த்தீங்கன்னா ஓடிக்கொண்டே இருப்போம். இப்போது ஓடலாம், மேலே இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே மேலே தான் இருக்கா. நம்ம ஓடி போயிட்டப்போ ஒரு 2 அடி போட்டு நாக்கு அடித்து வேறு லெவலில் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒருத்தர் உட்காந்துறாரு, நாக்காக போகிறார், நாக்கு ஆகிட்டாரு. இப்போ நம்ம ஒரு க்ளோவில் போட்டு ஐயோ கீழே வந்துச்சு. சூப்பர். அந்த க்ளோவில் ஒழிச்சு அந்த பக்கம் பூந்து போய் அவன் அடிப்போம். எங்கடா இது இவ்வளோ இது வாடா அப்படியே மண்டை எப்பா செம்ம ஹெட்சாட்டு மண்டை என்ன தெரிச்சிச்சு. ஜோக்கர் போனாங்க. ஒரு ஹாய் பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களும் 3 நாங்களும் 3. இது வந்து எந்த பசங்க சமோசா இடம். ஓகே ஓடுவோம். நம்மளுக்கே க்ளோவல் போட்டு அடிக்கிறாங்களாம்மா. நாங்கள் எத்தனை எங்களுக்கு வேலை பார்த்துருப்போம், எங்களுக்கே க்ளோவல் போட்டு அடிக்கிறாங்களாம்மா. சரி ஏறுவோம். அந்த கதையை டீல் விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்துக்கலாம் பெல் ஐக்கன் இருக்குங்க. அப்புறம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். யாரா பாம்பை வீசுங்கிறோம் சார், நம்மளும் என்கிட்டே பாம்பு இருக்குடா, பாம்புக்கு கூட ஸ்கின் இருக்குடா, நான் தூக்கி வீசுவேன்டா. எத்தனை 25 க்ளோவல் இருக்குடா, 25 க்ளோவாலே போட்டு வேஸ்ட் பண்ணுடா. பார்த்தீங்கன்னா ஓகே அடி உள்ள ட்ராக் அப் பண்ண நம்ம மட்டும் வராது சாட்டி. இது எவனா பாம்பு போடுறது. ஓகே இப்போ வந்து க்ளோவல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கூட சேரத்தில் வந்துவிடும். பார்த்தீங்கன்னா போடுறா சாட்டு உள்ள இதுதான் நாக்கு தானா. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த 2 பேர் வெறித்தனமாக ஆட ஆரம்பிச்சானுங்களாம். எல்லாம் கத்துறானுங்க, ப்ரோ எல்லாம் வெறித்தனமாக ஆடுறானுங்க ப்ரோ, போய் அச்சனுங்க ப்ரோ அப்படி சொன்னானுங்க. சரி இந்த மேட்ச் நம்மளாம் அவங்களாம் பார்த்துடலான்றா சொல்லிட்டு இப்படி போயிட்டே இருக்கேன். உள்ளே அந்த முட்டை விட்றாருங்க, அதுதான் அப்படியே நாக்கு போடு. அதுதான் சூப்பர் நாக்கு அடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இமானுவேல் என்றால் அவர் பேர், காட் கர்னேஜ் பேர். இப்போ நம்மக்கிட்டே பாம்பு இருக்குது. பாம்பு போட்டுச்சா, அதுதான் க்ளோவல் போட்டுப்போம். நம்மளை முடிச்சாங்கன்னா எனக்கே பாம்பு போடுறாராமா. ஒரு ஹெட்ஷாட் போட்டு வீட்டுக்கு அமிச்ச வேண்டியது தான் முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிவைவ் பண்ணிப்போம். ஓகே நம்மகிட்ட க்ளோவலாக இருக்குது, க்ளோவல் போட்டு தூவிட்டே இருப்போம். இதெல்லாம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நான் ஒரு 5 லைக் கேட்குறேன். 5 லைக்கே பெரிய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் 9 கில் நான் அடிச்சிருக்கேன். கட்பிள்ளிங்கும் 5 கில் அடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ராகுல் மொத்தம் வந்தார், அவரும் 1 கில் அடிச்சார். காட் கர்னேஜ் 1 கில் தான் அடிச்சார். சரி இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை see you later guys.